வெல்கம் டு ஆரி ஒர்க் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் எப்படி வந்து ஆரி நீடல்லையும் நார்மல் நீடல்லையும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மஸ்டர்ட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நான் எப்படி அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் த்ரெட், அதாவது என்ன கலர் ப்ளவுஸ் எடுக்கிறீங்களோ அந்த கலரில் த்ரெட் எடுக்கிறது தான் பெஸ்ட். பட் இப்போ வந்து உங்களுக்கு இதில் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மஸ்டர்ட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து பீட்ஸோட மேட்ச் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் அப்படி இல்லாமல் நம்மளுக்கு வியர்டாக தெரிய வேண்டாம், கிளாத்தோடையும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தந்த சாரீக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை அந்தந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரியோ நீங்கள் வந்து த்ரெட் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நாட் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி ஃபிங்கரில் ரொட்டேட் பண்ணி இந்த கையில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் நார்மலாக சொல்லியிருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி மேலே எடுத்துக்கணும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் நம்ம எப்படி வந்து இந்த பேக் சைட்லேயும் லாக் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து லாக் பண்ணிக்கணும், பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம லூப் மாதிரி எடுத்துப்போம் இல்லைங்களா, செயின் ஸ்டிச்சில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த லூப்புக்கு நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வந்து 3 கோத்துக்கலாங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஷேக்கிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களால் எந்த அளவுக்கு டைட்டாக வந்து அது பிடிச்சி போட முடியுமோ அந்த அளவுக்கு பீட் வந்து டைட்டாக போட்டுக்கணும். அதாவது இந்த மாதிரி லோடிங் நீடில் தான் நீங்கள் பீட் வந்து லாக் பண்ணணும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் லோடிங் நீடில் பண்ணலைன்னா இந்த சுகர் பீட் வந்து எதுலேயுமே பத்தாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டுடணும். நான் இன்னும் 3 பீட்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பிடிச்சிக்கணும். கீழேயும் டைட்டாக பிடிச்சிக்கணும், எங்கேயும் டைட்டாக பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கிட்ட கொண்டு போயிட்டு நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன், கீழே லாக் பண்ணுறேன், மேலே வந்து அந்த த்ரெட் வந்து ரொட்டேட் பண்ணி மேலே கொண்டு வரேன். ரைட், இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆரி நீடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். 3 பீட்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷேக்கிங் வந்துடும். மேக்ஸிமம் 2 பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரி நீடில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் நீடில் எப்படி சுகர் பீட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் நீடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு மட்டும் நீங்கள் 4 பீட்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பேக் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ அதே த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்துட்டு இங்கே பேக்கில் இந்த 2 இது இருக்குது இல்லைங்களா, இந்த பீட்ஸுக்கு நடுவில் இப்படி விட்டுட்டு அப்புறம் பேக் ஸ்டிச் வந்து அப்புறம் இந்த பீட்ஸ்க்கு வரணும். ஸோ இது செம்ம வந்து நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் பாருங்கள். அப்புறம் நான் 4 பீட்ஸ் கோர்த்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி 4 பீட்ஸ் கோர்த்துட்டோம். இப்போ அதே லைனில் வந்து நான் உள்ள நீடில் விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, நான் பேக்கில் தாங்க ஸ்டிச் போடுறேன், நீங்கள் நீடில் பார்க்கலாம். போட்டுட்டு இந்த ஃபார்வர்டாக இருக்கிற இந்த 2 நீடில் 2 பீட்குள்ளே இந்த நீடில் விட்டு இப்படி வெளியில் எடுத்துடணும். ஸோ ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஈஸியாகவுமே வந்து நம்மளுக்கு ஒர்க் வந்து முடிஞ்சிடும். 4 பீட்ஸ் கோத்துக்கிறேன். அதே லைனில் ஸ்ட்ரெயிட்டாக உள்ள விட்டுட்டு இந்த பேக் சைடு அண்ட் இந்த பேக் சைடு வரும்போது நான் சைடில் போடல நீடில், இதே லைனில் தான் வரும் பாருங்கள். நான் உங்களுக்கு மூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதே லைன் மேலே தான், ஆனால் 2 பீட்ஸ்க்கு வெளியில் வரணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் சைடில் போடக்கூடாது. சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து லைனாக வந்து கிடைக்காது. ஸோ அது கீழே தான் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து இது பண்ணணும். ஸோ நேற்று வந்து நம்ம சுகர் பீட் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 5 mm அண்ட் 3 mm வந்து பார்க்கலாம். நான் ஏன் 1 mm வந்து போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 mm சேம் நீங்கள் சுகர் பீட் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி 3 பீட்ஸ் போட்டால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் 3 mm உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 3 mm வந்து நம்ம 2 பீட்ஸ் தாங்க எடுக்கணும். ஏன்னா இது வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம 3 mm 2 தான் எடுக்கணும். அதே மாதிரி தான் கீழே இன்சர்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம லாக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி டைட் கீழே தான் வந்து நம்ம இழுத்துக்கணும். டைட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு அதுதான் வந்து வலி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டுடணும். ஸோ எண்ட் நாட் அது போட்டுட்டோம். நம்ம இது பாருங்கள். அப்புறம் வந்து நமக்கு 5 mm எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 5 mm வந்து நம்ம அதே மாதிரி 5 mm வந்து இந்த மாதிரி 2 பீடாக வந்து நம்ம எடுக்கக்கூடாது. 5 mm ஒரு பீடாக தான் வந்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கரெக்டாக வரும்.
லாக் பண்ணிவிட்டு நான் வந்து தூரமாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தட் லாக் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். இந்த பாருங்கள். ஓகே, நம்ம நார்மலாக எப்படி செயின் ஸ்டிச்சஸ்க்கு எல்லாமே வந்து எண்ட் நாட் போடுவோமோ அதே மாதிரி அதே மெத்தடில் தான் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து எல்லா பீட் கம்ப்ளீஷன் டைம்லேயும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். இங்கே பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ எண்ட் நாட் போட்டோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு மூவ் ஆகாது, கழண்டவும் கழடாது. ஸோ நான் இது வந்து உங்களுக்கு தூரமாக போட்டு காட்டினது எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து லாக் பண்ணுவோம் அப்படின்னு காட்டுறதுக்காக. பட் உங்களால் எந்த அளவுக்கு டைட் கீழே வந்து இழுக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து டைட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ்க்கு வந்து போகணும். ஸோ நம்ம இப்போது ஆரி நீடில் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இப்போ நார்மல் நீடில் எப்படி வந்து அதே 3mm and 5mm போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ 5mm and 3mm வந்து எப்படி பண்ணுறதுன்னா நார்மலாக நம்ம எப்போவே நீடில் எடுக்கிற மாதிரி தான் அதே மஸ்டர்ட் கலர் த்ரெட். ஸோ ஃபர்ஸ்ட் 3mm போடலாம். இதுலேயுமே நம்ம 2 பீட்ஸ் தாங்க போடணும். பாருங்கள், அதே லைனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பீடுக்கு மட்டும் நம்ம வந்து பேக் வரோம் பாருங்கள். அதே லைனில் பேக் வந்துட்டு முன்னாடி இருக்கிற இந்த பீடில் உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். பாருங்கள், அதே 2 பீட்ஸ் நம்ம வந்து இதில் கொடுக்குறோம். அதே லைனில் பாருங்கள் இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு பீடுக்கு பேக் சைடில் எடுக்கிறோம். அது நீங்கள் ரைட் சைடு எடுத்துக்கலாம், லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம். பட் அதே லைன் மேலே தான் வருது பாருங்கள். லைன் பாருங்கள், லைனுக்கு மேலே தான் வந்து நான் கொண்டு வரேன். பட் ஆனால் சைட்லேருந்து வருது, அவ்வளோதான். இதுக்குள்ளே ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஷேக்கே ஆகாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிட் அண்ட் இதுவாக வந்தது இருக்கும். ஸோ அதே 5mm பார்க்கலாம். 5mm எப்படி போடுறதுன்னு பார்த்தா 1 தான் போடணும். நீங்கள் இதுலேயுமே அதே 1 தான் போடணும். ஆனால் அந்த பேக் ஸ்டிச்சுன்றது கண்டினியூ ஆகணும். பாருங்கள், 5mm 1 தான் நம்ம சேர்த்து இதில் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பீடல் சூப்பராக வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 2-2 வேணால் கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள். 2-2 போட்டால் உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தெரியுதுன்னு பாருங்கள். பாருங்கள், 2 போடும்போது எப்படி மேலே மேலே ஏறிக்குது, இல்லை வந்து அந்த நம்மளுக்கு அந்த கிளாரிட்டியும் ப்ளஸ் வந்து அந்த அழகான ஒரு லைன் வந்து வராது. இந்த மாதிரி கேப் வந்துடும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து பாருங்கள் கேப் வந்துடும். ஸோ அதனால் நம்ம 1 பீடாக வந்து சேர்த்து போடும்போது அழகாக நம்மளுக்கு அதோட ஸ்டிச் வந்து கரெக்டாக உட்காரும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.